காலத்தில் பல்வேறு காரியங்களை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல்வேறு செய்திகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 48. அந்த ஒரே ஒரு இறைவசனம் மட்டுமல்ல, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 அதிகாரத்தில் இருக்கிற மொத்த 48 இறைவசனங்களுமே மனிதர்கள் பின்பற்ற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே பின்பற்ற முடியாது. உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, உன்னை பகைப்போருக்காக ஜெபியுங்கள், ஆசி கூறுங்கள், அன்பு செலுத்துங்கள். இது எப்படி முடியும்? ஆக இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அனைத்துமே மனிதர்களால் பின்பற்ற இயலாது. இது சாத்தியம் இல்லை. அப்படியே ஒரு மனிதன் கடவுளை பின்பற்ற நினைத்தால் மத்தேயு நற்செய்தியில் அதிகாரம் 5 இந்த ஒட்டுமொத்த 48 வசனங்களையும் வாழ்வாக்கினால் அதுவே போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது சாத்தியமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஒரு மனிதர் சாத்தியப்பட நினைத்தாலும் இந்த உலகத்தினுடைய கணிப்பு, உலகத்தினுடைய விமர்சனம் அந்த மனிதரை அந்த செயலை செய்ய விடாது, சாத்தியப்படுத்தாது. உதாரணமாக, தனக்கு தீங்கு செய்கின்ற ஒரு மனிதரை மன்னித்து வாழ்ந்தால் இந்த உலகம் அந்த மனிதரை கோழை என்கிறது. நேர்மையாக ஒரு மனிதன் வாழ்ந்தால் அந்த மனிதனை இந்த உலகம் பிழைக்க தெரியாதவன் என்று சொல்கிறது. எல்லா மனிதர்களையும் அன்பு செய்து வாழ்ந்தால் அந்த மனிதரை இந்த உலகம் வெளிவேடக்காரன் என்று அழைக்கிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்து விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இந்த உலகம் அந்த மனிதனை ஏமாளி என்று அழைக்கிறது. ஆக ஒரு மனிதன் மற்றவர்களுக்காக உழைத்தாலோ, மற்றவர் துன்புறுத்துவர்களுக்காக ஜெபித்தாலோ இந்த உலகம் ஒரு சில விமர்சனங்களை எடுத்து காட்டி அவர்களை அனுபவிப்பது கிடையாது. அப்படியே ஒரு மனிதன் வெளியே வந்தாலும் ஒரு சில காலகட்டங்களில் தாக்கு பிடிக்க முடியாது. ஆக இப்படி கணிப்பையும் விமர்சனத்தையும் மீறி இந்த உலகில் இப்படிப்பட்ட நல்ல செயல்களை செய்ய முடியுமா அப்படின்னா செய்திருக்கிறார்கள். உனக்கு அடுத்திருப்பவர்களுக்காக ஜெபிப்பது, உங்களை துன்புறுத்துவவர்களுக்காக ஜெபிப்பது, அன்பு செலுத்துவது. நிச்சயமாக பல பேர் வாழ்ந்திருக்கிறார்கள், விவிலியத்திலும் வாழ்ந்திருக்கிறார்கள், பல புனிதைகளும் வாழ்ந்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு புனிதை, வாழும் புனிதை அன்னை தெரசா அழகாக சொல்லி இருக்கிறார்கள். ஒரு மனிதரை வெறுத்து கொண்டே இருந்தால் அன்பு செய்ய நேரம் இருக்காது. தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளை சுட்டி காட்டி என்னால் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும். ஆக சாத்தியப்படாத இந்த உலகில் எதுவுமே கிடையாது. இந்த தவக்காலத்தில் அதுதான் இன்னும் அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. கிறிஸ்துவர்களாகிய நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரே நாளில் நடந்து விடுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. இதற்கு நாட்கள் தேவைப்படலாம், மாதங்கள் தேவைப்படலாம், ஆனால் நிச்சயமாக நடக்கும். அதற்கு உதவி செய்வதற்காகத்தான் 3 காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. ஜெபம், மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, மற்றவர்களுக்காக நோன்பு இருப்பது, அறச்செயல். இந்த 3லுமே சுயநலம் இல்லை, பொதுநலம் மேலோங்கி இருக்கிறது. அதனால் தான் இந்த ஒரு தவக்காலத்தில் நமக்கு நல்வாழ்க்கை கொடுப்பதற்காக இந்த நற்செய்தி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய உட்பொருளை நாம் சரியாக உணர்ந்தாலே போதும். நிச்சயமாக இந்த தவக்காலம் நமக்கு ஒரு அருளின் காலமாக இருக்கும், மனமாற்றத்தின் காலமாக இருக்கும், இறைவனுடைய இரக்கத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆமென்.